இயேசுவின் நாமத்தினால் இந்த நாட்களிலும் கூட இந்த ஜீசஸ் கோட் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைந்த நாட்களிலும் கூட நாங்கள் இந்த யோபு புத்தகத்தை குறித்து நாங்கள் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இன்றைய நாட்களிலும் 37வது அதிகாரமாக 37வது பாகமாக நாங்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்கலாம், அந்த வசனங்களை தொடர்ந்து நாங்கள் பார்த்து வருகிறோம். இந்த எலிகு பேசுகிற வசனங்கள் அநேக வார்த்தைகளை பேசினாலும் கூட தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற காரியமாக இருக்கிறது. இந்த வசனங்களில் ஒவ்வொரு வசனங்களிலும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார் எலிகு என்பதை குறித்து நாங்கள் தொடர்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் கடைசியாக பேச முடிக்கிறார். இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம், ஆண்டவர் இதுக்கப்புறம் இந்த வசனங்களுக்கு அப்புறம் ஆண்டவர் பேசுகிற வசனங்களை நாங்கள் காணலாம். இந்த வேளையிலும் கூட ஒரு சிறு ஜபத்தோடு கூட இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்வோம். இரக்கமுள்ளங்கள் நல்ல ஆண்டவர், இந்த நாட்களிலும் எந்தெந்த இடங்களில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார் இந்த வார்த்தைகளை நீ பலப்படுத்த இந்த வசனம் சென்று குணப்படுத்தட்டும். எல்லா தடைகளையும் நீக்கி போடுகிற தேவாவியானவர் ஆளுகை செய்யும். பரிசுத்தர் நீ வழி நடத்துவீராக. ஒவ்வொரு இருதயங்களை ஸ்திரப்படுத்தும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். இந்த வசனம் சொல்கிறது, முதலாவது வசனத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய என்ன சொல்லப்படுது என்று சொன்னால், இதனால் என் இருதயம் தத்தளித்து தன்னிடத்தை விட்டு தரிக்கிறது என்று சொல்லக்கூட சில நேரங்களில் ஒரு காரியத்தை நாங்கள் கேட்கும்போது எங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை உண்டாகுது. தேவனுடைய காரியத்தை நாங்கள் வாஞ்சிக்கும் போது எங்களை ஆண்டவர் பலப்படுத்தி அந்த காரியத்தில் எங்களை நடத்தும்படியாக ஆண்டவர் எங்களுக்குள்ளே இருந்து கிரிய செய்கிறதை நாங்கள் காணலாம். அது அந்த வசனத்தில் அதை கேட்கும் போது எங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் உண்டாகிறது. தேவனுடைய வசனத்தை கேட்கும் போது எங்களுக்குள்ளே ஒரு பலத்தை கொடுக்கிறது என்பதை குறித்தும் இந்த வசனம் சொல்கிறபடி நாங்கள் பார்க்கலாம். இந்த இருதயம் தன்னிடத்தை விட்டு தெரிக்கிறது என்று சொன்னால் அது வாஞ்சியாயிருக்கிறது. அந்த காரியத்தை நான் கேட்க வேண்டும் என்பதை குறித்து, அந்த காரியத்தை சொல்ல வேணும் இல்லாட்டி கேட்க வேண்டும் என்பது என்னுடைய இருதயத்தில் தோன்றுகிற காரியங்களை தேவ ஆவியானவர் வழிநடத்துகிறார் என்பதை குறித்து நாங்கள் அறியலாம். இந்த 2வது வசனத்தை நாங்கள் பார்க்கல, அவருடைய சத்தத்தினாலே உண்டாகிறது அதிர்ச்சியையும் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற முழக்கத்தையும் கவனமாய் கேளுங்கள். இப்ப இந்த வசனம் சொல்லுகிறபடி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், அவருடைய சத்தத்தினால் இப்ப எங்களுடைய இருதயம் தேவன் பேசும்போது ஒவ்வொரு காரியத்திலும் வேதத்தின் ஊடாக எங்களோடு பேசுகிற காரியம், மற்றது தேவனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க முடியும் என்பதை குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படி பேசும்போது எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எந்த காரியங்களாக, அதாவது வாஞ்சியா இருக்கும், தேவன் பேசும்போது எங்களுக்குள்ளே ஒரு காரியம் ஒரு அனல் மூட்டி தேவன் எங்களை எழுப்புகிறது போல ஆவியானவர் எங்களை வழிநடத்துகிறதை நாங்கள் காணலாம். இந்த வசனம் சொல்லுகிறபடி இன்னமும் அவருடைய சத்தத்தினாலே அதிர்ச்சியையும் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற முழக்கத்தையும் கவனமாய் கேளுங்கள் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறபடி நாங்கள் பார்க்கல. அவர் எந்த காரியத்தை எங்களை சொன்னாலும் அது நன்மையாயிருக்கும், அதை கேட்கறதுக்கு நாங்கள் வாஞ்சியாயிருக்கும். அதனால் அதிக இடங்கள் நீங்கள் பார்க்கலாம், ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய சத்தத்துக்கு நாங்கள் செவிசாய்க்க வேணுமா. வனாந்திர பாதைகள் எல்லாம் ஆண்டவர் மோசையோடு பேசும்போது அவருடைய சத்தத்தை கேளுங்கள் கவனமாய் என்று சொல்லி வேதத்தில் நாங்கள் உபாகமத்தில் எல்லாம் பார்க்கிறோம். அவருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு என்பதை குறித்து 28வது அதிகாரத்திலையும் கூட உபாகமத்தில் நாங்கள் பார்க்கலாம். இந்த வசனம் சொல்கிறது, அவர் வானத்தில் கீழங்கும் அந்த துணியை பூமியின் கடையாந்திரங்கள் மேல் அதன் மின்னலையும் செல்ல விடுகிறார். இப்ப தேவனுடைய வல்லமையை சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னால், அவர் வானத்தின் கீழங்கும் அந்தந்த துணியையும் பூமியின் கடையாந்திரங்கள் மேல் அதன் மின்னலையும் செல்ல விடுகிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இப்ப நாங்கள் பார்க்கிறோம், ஒரு மின்னல் அடிக்கக்குள்ள எங்களுக்கு இப்ப இந்த பூமியில எந்த காரியம் ஒன்று செய்யாத ஒரு காரியத்தை பரலோகத்தில் இருந்து தேவனுடைய சமூகத்தில் இருந்து எங்களுக்கு வாய்க்க பண்ணுகிறான். நாங்கள் பார்க்கிறோம், தேவனுடைய சமூகத்தில் இருந்து வருகிற எந்த காரியமாக இருந்தாலும் எங்களுக்கு நன்மையாக இருக்கிறது. தேவன் எங்களை நடத்துகிறதை காணலாம். தேவன் இந்த நாட்களிலும் கூட அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த நாட்களில் அதிகமான இடங்களில் நாங்கள் பார்க்கிறோம்,
ஒவ்வொரு காரியத்திலும் அந்தந்த காலங்களிலும் வரக்குள்ள மனுஷருக்குள்ள பயம் உண்டாகுது. இப்போ இந்த உலகத்தில் நடக்கிற அழிவுகளாக இருந்தாலும் யுத்தங்களாக இருந்தாலும் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள ஒரு பயம், ஏதோ நடக்க போகுது என்பதை குறித்து. அதே போல தேவன் ஒரு முழக்கம் விடும் போது, இப்போ இந்த வானத்திலிருந்து மழை பெய்யும் இந்த நேரங்களில் முழக்கம் விடுகிற இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது ஒவ்வொரு மனுஷனும் சிந்திக்க முடியாத காலங்களில் என்னென்னவெல்லாம் நடக்குது என்பதை குறித்தும் கூட அறிய முடியாத சூழ்நிலைகள் இப்பத்திய காலங்களில் எங்களுக்கு இருக்கிறது என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆமே. நாங்கள் அடுத்த வசனத்தை பார்க்கும் போல, அவர் வானத்தின் கிழங்கும் என்னமா அந்த தொனியை பூமியின் கடையாந்திரங்கள் மேல் அதன் மின்னலையும் செல்ல விடுகிறார். இப்ப தேவனுடைய வழி இல்லாமல் அவருடைய சத்தத்தை அவருடைய காரியங்கள் செய்ய இந்த பூமியில செய்யப்படுகிற எந்த காரியங்களா இருந்தாலும் அவரை அறியாமல் நடக்காது என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். 4வது வசனத்தை நாங்கள் பார்க்கல. அதற்கு பின்பு அவர் சத்தமாய் முழங்கி தம்முடைய மகத்துவத்தின் சத்தத்தை குமர பண்ணுகிறார். அவருடைய சத்தம் கேட்கப்படும் போது அதை தவிர்க்க முடியாது. இப்ப நாங்கள் பார்க்கிறோம் அந்த சத்தம், தேவனுடைய சத்தத்தை கேட்கப்படும் போது அதை நாங்கள் தவிர்க்க முடியாதாம். இப்போ ஒரு முழக்கம் விட்டாலும் ஒரு மழை பெய்தாலும் கூட எந்த காரியங்கள் பூமியில நடந்தாலும் அதை நாங்கள் தடை பண்ண முடியாது. இந்த காரியம் அந்த முழக்கம் வரும்போதும் கூட அதை எங்களுக்கு கேட்க பண்ணும்போது தேவன் அதை தடை பண்ண முடியாது. நீங்க பார்க்கலாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது எவ்வளவு அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். ஆனாலும் கூட அந்த ஜனங்கள் சில நேரங்களில் கானானுக்குள்ளே வந்தும் கூட அந்த ஜனங்கள் இடையில பேசி வந்தது மாத்திரமல்ல, கானானுக்கு கூட அந்த ஜனங்கள் மறந்து போனார்கள் என்பதை குறித்து நாம் அறிந்த விஷயம். அதே போல தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் செவிசாய்க்க வேண்டும். மற்றது அவர் எப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன் என்பதை நாங்கள் அறிந்து அவருக்கு பயப்பட்டு பயபக்தியோடு பயப்பட வேண்டும் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவருடைய சத்தத்தை கேட்கும் போது அதை யாரும் தவிர்க்க முடியாதாம். அடுத்த வசனத்தை சொல்லுகிறார், தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாக குமுற பண்ணுகிறார் என்பதை குறித்து சொல்லப்படுது. அவர் சத்தம் விடும்போது முழக்கம் உண்டாகும் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம் அவர் என்ன செய்கிறாராம், குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஏனென்று சொன்னால் எங்களால் கிரகிக்க முடியாத காரியத்தை தேவன் செய்கிறார் என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். ஆனால் தேவனுடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்துகிறார். இந்த பூமியிலே அவர் எப்படிப்பட்ட மனுஷனையும் அவர் அறிந்து கொள்ளும்படியாக தம்மை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமே. இந்த நாட்களில் கூட தேவனுடைய பிள்ளைகளை இந்த வசனம் சொல்லுகிறபடி இந்த எலிகு சொல்லப்பட்ட வார்த்தைகள், அத்தனை வார்த்தைகளை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது. ஆனால் இந்த எலிகை குறித்து அதிகமாக ஆண்டவர் கோபப்படல. சில காரியங்களில் நாங்கள் தொடர்ந்து இந்த வசனங்களை பார்க்கும்போது இந்த காரியம் சொல்லப்படுகிறது, அவர் உறைந்த மழையையும் கல்மழையையும் தம்முடைய வல்லமையின் பெருமையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார் என்பதை குறித்து சொல்லப்படுது. அப்ப தம்முடைய வல்லமையின் பெருமழையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளை இடுகிறார். அப்ப தேவன் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தையும் கூட இந்த பூமியில நடக்குது என்பதை குறித்து நாங்கள் அறிய வேண்டும். ஆனால் மழையை பெய்ய பண்ணுகிறதும் தேவன் தான். இந்த பூமியில என்ன காரியங்களை செய்கிறாலும் அவரால் செய்யப்படக்கூடியது எல்லாம் அவராலே நடக்குது. அவரை அல்லாமல் ஒரு காரியமும் பூமியில நடக்காது என்பதை குறித்து, ஒரு நன்மையானாலும் தீமையானாலும் தேவனுக்கு தெரியும் எல்லாம் என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கல அவர் உறைந்த மழையையும் கல்மழையையும் தம்முடைய வல்லமையின் பெருமழையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளை இடுகிறார் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. இப்போ நாங்கள் பார்க்கிறோம் எலியா ஜெபிக்கிறார் மழை பெய்யக்கூடாது என்று. அது தேவனால் ஏவப்பட்டு தேவன் சொல்லப்பட்ட காரியங்களை அதை செய்தார். ஆனால் வானம் அடைப்பட்டது என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. இப்போ நாங்கள் பார்க்கிறோம் தேவனை அறியாமல் பூமியில் எந்த காரியங்களும் நடக்குதான்னு பார்த்தா இல்லை. எந்த மனுஷன் என்ன காரியங்கள் செய்தாலும் தேவனுக்கு எல்லாம் தெரியும் என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம் தாம் உண்டாக்கின சகல மனுஷரும் தம்மை அறியும்படிக்கு அவர் சகல மனுஷனுடைய கையையும் முத்திரித்து போடுகிறாராம். ஏனென்று சொன்னால் எந்த மனுஷனும் அவருடைய செயல்பாட்டை தடுக்க முடியாது. அவர் செய்கிற காரியங்களை யாரும் தடுக்க முடியாது. ஆனால் தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் எப்பையும் எந்த காரியத்தையும் செய்ய அவரால் முடியும் என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து படகில் போய்கொண்டிருக்கும் போது பெருங்காற்றடிக்குது.
அப்ப பெருங்காற்றும் புயலாக அடிக்கும் போது தத்தளிக்கும் போது அந்த படகு வந்து ஆண்டவர் எழுந்திருந்து சொல்லுகிறார், காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லும் போது காற்றும் கடலும் அமர்ந்தது என்பதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அதே போல ஆண்டவர் இந்த பூமியில வந்து என்ன காரியங்கள் நடக்கிறென்றாலும் அது பெய்யும்படியாக, ஒரு இடத்துல மழை பெய்யும்படியாக செய்கிறார். இந்த உலகத்துல என்ன காரியங்கள் நடந்தாலும் தேவனை அறியாமல் ஒன்று நடக்கிறதில்லை என்பதை குறித்து நாம் அறிய வேணும். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. எந்த மனுஷன் என்ன காரியங்கள் செய்தாலும் எல்லாவற்றையும் அறிகிறவர் தேவன். அப்ப இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது என்ன சொல்கிறார்டா, அப்பொழுது காட்டு மிருகங்கள் தங்கள் குகைகளில் புகுந்து தங்கள் கெபிகளில் தங்கும். இப்போ வந்து ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம், வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு புகலிடத்தை வைத்திருக்கிறார். அதை தங்கும்படியாக, மறைவிடத்தில் போய் நிற்கும்படியாக இப்படியான காரியங்களை தேவன் செய்கிறார் என்பதை குறித்து நாங்கள் அதே போல மனுஷருக்கும் வந்து எந்த காரியங்கள் வந்து நெருக்கங்களோ இல்லாவிட்டால் என்ன பிரச்சனைகள் வரும்போது தேவன் அவர்களுக்கு எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் அவன் நெருக்கப்படும் போது அவனுக்கு உதவி செய்கிறார். தீமை செய்கிறவர்களுக்கும் அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். நன்மை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்கிறவராக இருக்கு. இப்ப நாங்கள் பார்க்கிறோம், வந்து இப்ப தீமை செய்யும் போது அவன் மனம் திரும்பி தேவனிடத்தில் வரும்போது ஆண்டவர் நிச்சயமாக அவனை மன்னித்து அவனுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். என்று சொன்னால் நாங்கள் தேவனிடத்தில் பாவத்தை ஒத்துக்கொள்ளும் போது ஆண்டவர் என்ன செய்கிறாராம், எங்களை மன்னிக்கிறாராம். அந்த வேத வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். அது தொடர்ந்து காட்டு மிருகங்களும் தங்கள் குகைகளில் புகுந்து தங்கள் கெபிகளில் தங்கும் என்று சொல்லப்படும். அப்ப எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்கிறவராகவும் செயல்படுத்துகிறவராகவும் இருக்கிறார். அடுத்த வசனத்தை நாங்கள் பார்க்கல, தெற்கே இருந்து சூறாவளியும் வாடைக்காற்றினால் குளிரும் வரும் என்று சொல்லப்படும். இப்ப பார்க்கிறோம், வந்து சில நேரங்களில் வந்து சூறாவளியும் வாடைக்காற்றினால் குளிரும் வரும். அப்ப ஒவ்வொரு காரியத்துக்கும் குளிர் வரும் போதும் அந்த வாடைக்காற்று அடிக்கும் போது குளிர்கிறதை நாங்கள் காணலாம். இது தேவனுடைய செயல்பாடு. ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார், வந்து அந்த செங்கடலை பிளந்து ஜனங்கள் வரும்போது கீழ்காற்றை வரவிட்டார் என்பதை குறித்து வேதத்தை நாங்கள் பார்க்கிறோம். வந்து அப்ப தேவனுடைய வழி ஒன்று எங்களுக்கு வைத்திருக்கிறார். நிச்சயமாக ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவருடைய வழி இருக்கிறது. ஆனால் அதை தெரிந்து கொண்டு நாங்கள் நன்மை செய்ய வேணும். பூமியில் இருக்கிற நாட்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு அந்த காதையிலே நாங்கள் போகும்போது எங்களை அந்த சரியான இடத்திலே கொண்டு சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். நித்திய காலமாக அவர் எங்களை நடத்துறதுக்கு எங்களுக்கு அவர் நன்மை செய்யும்படியாக காத்திருக்கிறார். இப்போ வந்து ஒவ்வொரு இடத்திலே காற்றடிக்கிறாலும் ஒரு பூமியில என்ன காரியங்கள் நடக்கிறாலும் தேவனை அறியாமல் நடக்கிறது இல்லை என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். அடுத்த வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். வந்து 10வது வசனம் சொல்லுகிறது, தேவன் குளிரை கொடுக்கிறார், அப்பொழுது ஜலத்தின் மேற்பரப்பானது உறைந்து போகும். இப்ப நாங்கள் பார்க்கிறோம், வந்து தம்முடைய சுவாசத்தினால், அப்ப தேவனுடைய சுவாசத்தினால் இந்த காற்றை வரவிக்கிறார். அவருக்கு ஒரு சாதாரணமாக வந்து இந்த பூமியில் ஒரு மனுஷன் விடுகிற சுவாசம் வந்து அது பெரிதாக வந்து ஏதோ ஒரு காரியத்தில் வந்து எந்த காரியத்தையும் செய்ய முடியாதபடி சில நேரம் வியாதிகளை உண்டாக்கும். சில நேரம் மனுஷனுடைய மூச்சில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் இருக்கும். வந்து ஆனால் தேவன் வந்து ஒரு காரியத்தை செய்தார் என்று சொன்னால் எங்களுக்கு அதை பார்க்கும்போது அந்த அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறதை நாங்கள் காணலாம். வந்து ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் வந்து தேவன் வந்து செய்கிற காரியங்களை நாங்கள் அறிய முடியாது. இப்போ வந்து தேவனுடைய சுவாசத்தினால் தேவன் குளிரை கொடுக்கிறார், அப்பொழுது ஜலத்தின் மேற்பரப்பானது உறைந்து போகுமாம். ஏனென்று சொன்னால் வந்து சில நேரங்களில் நாங்கள் பார்க்கிறோம், வந்து வெயில் நேரங்களில் வந்து இப்போ சில இடங்களில் வந்து மேலே வந்து தண்ணி சூடாக இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா கீழ்பரப்பிலே வந்து குளிராக இருக்கிறதை நீங்கள் காணலாம். வந்து அது பொதுவாக வந்து எல்லா இடங்களிலையும் இருக்கிறது. வந்து ஆறுகள்லையும் கூட நாங்கள் மேற்பரத்தில் பார்க்கக்கூட தண்ணி சரியான சூடாக இருக்கு. நீங்கள் கீழ்பரப்பில் வந்து தண்ணி வந்து குளிர்மையாக இருக்கும். அப்ப இதைத்தான் இந்த வசனம் சொல்கிற என்று சொன்னால், வந்து தம்முடைய சுவாசத்தினால் தேவன் குளிரை கொடுக்கிறார், அப்பொழுது ஜலத்தின் மேற்பரப்பானது உறைந்து போகும். இப்போ வந்து பார்க்கிறோம், வந்து இந்த ரெண்டு காரியத்தையும் ஆண்டவர் செய்கிறார். வந்து என்ன செய்கிறார் என்று சொன்னால், வந்து சில நேரங்களில் வந்து மேற்பரப்பு காய்ந்து போயிடும். வந்து ஏன் காரணம் என்று சொன்னால், வந்து குளிர் நேரங்களில் நீங்க பார்த்தீங்கன்னா தண்ணீர் கட்டியாகிறதை நாங்கள் காணலாம். ஆனால் இந்த குளிர் பிரதேசங்களில் கூடுதலாக இருக்கிற காரியங்கள். அதே போல இப்போ வந்து ஒரு சூடான
இடங்களில் நாங்கள் பார்க்கும்போது அந்த தண்ணி வந்து மேலுக்கு சூடாக இருந்தாலும் கீழ்ப்பகுதியில் வந்து குளிராக இருக்கிறதை நாங்கள் காணலாம். இப்படி தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு செயல்களையும் நாங்கள் அறிய முடியும். 11வது வசனம் சொல்லுகிறது, அவர் நீர்த்துளிகளை மேகத்தின் மேல் ஏற்றி மின்னலினால் மேகத்தை சிதற பண்ணுகிறார். இப்போ நாங்கள் பார்க்கிறோம் வந்து அவர் நீர்த்துளிகளை மேகத்தில் ஏற்றி மின்னலினால் மேகத்தை சிதற பண்ணுகிறாராம். இப்போ நாங்கள் பார்க்கிறோம் வந்து இப்போ மழை வரும்போது என்னென்ன காரியங்களை வந்து நாங்கள் பூமியில் அநேக காரியங்கள் அறியப்பட்ட காரியங்கள் நாங்கள் பார்க்கிறோம். மழை எப்படி வருகிறது, எப்படி பூமியில் பெய்கிறது என்பதை குறித்து தேவனுடைய செயல்பாடுகளை நாங்கள் காணலாம். வந்து இப்போ தேவனுடைய சித்தத்துகளை நாங்கள் அறியும் போது இந்த வசனங்களை நாங்கள் பார்க்கிறோம் வந்து இந்த எலிகு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறது மாத்திரமல்ல, தேவனை குறித்தே மகிமைப்படுத்துகிறது என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். வந்து தொடர்ந்து இந்த ஜோபு பேசாமல் இருக்கிற காரியங்களை நாங்கள் காணலாம். தொடர்ந்து இந்த எலிகு பேசும்போது இந்த ஜோபு பேசாமல் இருக்கிறதை நாங்கள் காணலாம். தொடர்ந்து இந்த வசனங்களை நாங்கள் பார்க்கல. 12வது வசனம் விவிதமாக சொல்கிறது, அவர் அவைகளுக்கு கட்டளையிடுகிற யாவையும் அவைகள் பூச்சக்கரத்தில் நடப்பிக்கும்படி அவர் அவைகளை தம்முடைய ஞான ஆலோசனைகளின்படி சுற்றி திரிய பண்ணுகிறார் என்பதை குறித்து சொல்லப்படுது. இப்ப தேவனுக்கு வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா தேவனுக்கு தான் ஞானம் உண்டாம். எல்லாவற்றிலும் கூட வயது முதிர்ந்தவர்களை இடத்தில் இருக்கிற ஞானம் வந்து ஒரு அளவுக்குத்தான் இருக்கு ஒரு மனுஷனுக்கு வந்து. ஆனாலும் கூட வந்து தேவனுக்கு அதை எல்லாவற்றையும் விட அவருக்கு ஞானம் உள்ளவரா, எல்லாவற்றையும் ஞானமாக படைத்தார் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது தேவனுடைய வழிகள் பூச்சக்கரம் என்று சொல்லக்கூட பூமியில வந்து அவர் அவைகளுக்கு கட்டளையிடுகிற யாவையும் அவைகள் பூச்சக்கரத்தில் நடப்பிக்கும்படி அவர் அவைகளை தம்முடைய ஞான ஆலோசனைகளின் படியே சுற்றி திரிய பண்ணுகிறாராம். இந்த காரியங்களும் வந்து ஒவ்வொரு செயலும் வந்து தேவனுடைய செயல்பாடு எந்தெந்த இடங்களில் எல்லாம் என்னென்ன காரியங்கள் நடக்க வேணுமோ ஆண்டவர் செயல்படுத்துகிறார் என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிற ஒரு காரியத்தை இந்த வசனத்தை தெளிவாக சொல்லப்படுகிறது. ஆனாலும் வந்து 13வது வசனம் சொல்லுகிறது, ஒன்றில் தண்டனையாகவும் ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும் ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை வரப்பண்ணுகிறார். இப்ப நாங்கள் கவனித்து பார்த்தோம் அப்படி சொன்னால் வந்து ஒன்று தண்டனையாக கொடுக்கிறாராம். இன்னொரு காரியம் வந்து ஒன்று தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும் ஒன்று கிருபையாகவும் அவைகளை வரப்பண்ணுகிறார். கிருபை இப்போ வந்து தேவனுடைய செயல்பாட்டில் வந்து தயவும் செய்கிறார். முதலாவது வந்து நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் தண்டனையும் அவர் நீதி செய்யும் போது தண்டனை கொடுக்கிறாராம். ஆனால் வந்து பூமிக்கு உபயோகமாக ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை வரப்பண்ணுகிறார் என்பதை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. அப்ப பூமியில வந்து செயலாகவும் செய்கிறார் என்பதை குறித்து இந்த வேத வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வசனம் சொல்லுகிறபடி என்னவா வந்து ஒன்றில் தண்டனையாகவும் ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும் ஒரு தேவையான ஒரு காரியமாகவும் அடுத்தது வந்து ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை வரப்பண்ணுகிறார். யோவே இதற்கு செவிகொடும் தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும். இப்போ வந்து தேவனுடைய வல்லமையும் அவருடைய ஆச்சரியமான கிரியைகளையும் நிதானித்து பாரும், தியானித்து பாரும் என்று சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் வந்து அவருடைய கிரியைகளை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்போ வேத வசனத்தை நாங்கள் படிக்கும் போது இவ்வளவு விதமாக அற்புத விதமாக ஆண்டவர் படைத்திருக்கிறார், இந்த பூமியை மனுஷனை இப்படியாக படைத்திருக்கிறார் என்பதை கூட நாங்கள் தியானிக்க வேண்டும். அந்த காரியத்தை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதை குறித்து இந்த வசனத்தை சொல்லப்படுகிறது. ஆனாலும் கூட வந்து அவர் யோபுக்கு வந்து திரும்ப சொல்கிற காரியங்கள் வந்து தேவன் அவைகளை திட்டம் பண்ணி தம்முடைய மேகத்தின் மின்னலை பிரகாசிக்க பண்ணும் விதத்தையும் அறிவீரோ. அப்ப தேவனுடைய திட்டங்கள் அவருடைய செயல்பாடுகள் இதெல்லாம் நமக்கு அறிய முடியுமா என்பதை குறித்து பேசுகிறார். அப்ப தேவனுடைய செயல்பாடுகளை அவருடைய மகத்துவங்கள் அவருடைய வல்லமைகள் அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் நம்ம அறிய முடியுமா என்பதை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறபடி நாங்கள் பார்க்கல. அவர் என்ன செய்கிறாராம், தேவன் அவைகளை திட்டம் பண்ணுகிறார். முதலாவது திட்டம் பண்ணி செய்கிறாராம். எந்த காரியமாக இருந்தாலும் அதை திட்டம் பண்ணுகிறார், அதை செயல்படுத்துகிறார். தம்முடைய மேகத்தின் மின்னலை பிரகாசிக்க பண்ணும் விதத்தை அறிவீரோ என்று சொல்லி இதில் கேள்விக்குறியாக போட்டுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் உங்களால் அறிய முடியுமோ என்று சொல்லி கேட்கிறார். ஆனால் தேவனுடைய செயல்ல எந்த காரியத்திலும் தவறாதபடி அதை எல்லாம் ஒழுங்காக செய்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு மனுஷன் செய்யக்கூட சில நேரங்களில் தவறலாம், தேவன் செய்தால் எல்லாம் சரியாக செய்வார். ஆமென். இந்த நாட்களிலும் கூட தேவனுடைய பிள்ளைகள் இந்த வசனம் சொல்லுகிறது, மேகங்கள் தொங்கும்படி வைக்கும்
நிறைய பூரண ஞானமுள்ளவரின் அற்புதமான செய்கைகளையும். இப்போ நாங்கள் பார்க்கிறோம், மேகங்கள் தொங்கும்படி வைக்கவும் நிறையையும் பூரண ஞானமுள்ளவரின் அற்புதமான செய்கையும். இப்போ நாங்கள் பார்க்கிறோம் இந்த நாங்கள் பார்க்கிறோம் வானம் என்று சொல்லப்பட்டது மேகத்தினால் மூடப்பட்டிருக்கிறது. நாங்கள் எங்களை பார்க்கக்குள்ள அந்த மேகம் என்றைக்கும் அது இறங்காதபடி அது வானத்தில் இருக்கக்கூடிய அது எத்தனையோ காரியங்களை தாங்கி கொண்டிருக்கிறபடி இந்த நாங்கள் பார்க்கிறோம் விண்ணில் உள்ள அநேக காரியங்களை செயல்பாடுகள் அநேக கோள்கள் இருக்கிறது. அதையெல்லாம் தேவன் செயல்படுத்துகிறார். இந்த பூமிக்கு மழை வர்ஷிக்க பண்ணுகிறார், வெயில் உண்டாகுது. இப்போ இந்த பூமி சுத்தி கொண்டிருக்கிற காரியங்கள் இதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது எவ்வளவு அற்புத விதமாக மனுஷனை படைத்து இந்த பூமியிலே ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். அடுத்த வசனத்தை நாங்கள் பார்க்கல மேகங்கள் தொங்கும்படியாக வைக்கையும் நிறையையும் பூரண ஞானமுள்ளவரின் அற்புதமான செய்கைகளையும் என்று சொல்லப்படாப்ப அவருடைய செய்கைகளை நாங்கள் சிந்தித்து பார்க்கும்போது எவ்வளவு அற்புத விதமாய் இந்த பூமியை படைத்திருக்கிறார். நாளுக்கு நாள் தேவன் செய்த கிரியைகளை நாங்கள் பார்க்கும்போது தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார் என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் கூட இந்த வசனம் சொல்லுகிறபடி 17வது வசனத்தை நான் பார்க்கிறோம் தென்றலினால் அவர் பூமியை அமைய பண்ணும் போது உம்முடைய வஸ்திரங்கள் உஷ்ணமாகும் வகையையும் அறிவீரோ. ஏன் காரணம் என்று சொன்னால் இந்த தென்றல் அடிக்கும் போது சில நேரங்கள் எங்களுடைய இந்த பூமியில அதிக வெக்கை உண்டாகும். வெயில் காலங்கள் கூடுகிற காலங்களில் தான் இந்த தென்றல் அடிக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் காற்று அடித்தாலும் கூட அது வெக்கையாக இருக்கும். எங்களுடைய சரீரத்திலேயும் கூட அது என்ன செய்யுமா, வெக்கையாக இருக்கும். உஷ்ணமாக இருக்கும் வகையும் அறிவீரோ என்று சொல்லப்படுது. அப்ப தேவனுடைய செயல்பாடுகளை நாங்கள் அறிய முடியாது எந்த காரியத்தையும். அப்ப தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது அவர் இப்போ அதிக இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த பூமிக்குரிய காரியங்களை சொன்னாலே உங்களால தாங்கிக்க முடியாது, ஆனால் பரலோகத்தில் உள்ள காரியங்களை சொல்லும் போது எப்படி தாங்க முடியும் என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இப்ப இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம் வார்க்கப்பட்ட கண்ணாடியைப் போல் கெட்டியான ஆகாய மண்டலங்களையும் நீர் அவரோடு கூட இருந்து விரித்தீரோ. இப்போ இந்த வசனத்தில் இதெல்லாம் இந்த 3 வசனங்கள் பார்க்கல கேள்விக்குரிய போட்டுருக்கு. அநேக இடங்களில் கேள்விக்குறி போட்டுருக்கு. இதை நாங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். இந்த வசனங்கள் எதற்காக இந்த கேள்விக்குறி போட்டுக்கன்னா நாங்கள் சிந்திக்கும்படியாக, சில காரியங்களை சிந்திக்கும்படியாக தேவன் எங்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி இருக்கிற காரியங்கள். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, வார்க்கப்பட்ட கண்ணாடியைப் போல் கெட்டியான ஆகாய மண்டலங்களை நீர் அவரோடு கூட இருந்து விரித்தீரோ. இப்ப வானத்தை விரித்தார் என்பதை குறித்து நாங்கள் பார்க்கலாம். சில வசனங்களில் என்று சொன்னால் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். அப்ப தேவனுடைய வழி எப்படிப்பட்டது, அவருடைய செயல்பாடு என்பதை குறித்து மனுஷன் சிந்தித்தான் என்று சொன்னால் அவனுக்கு அவருடைய செயல்பாடுகளும் அவருடைய மகிமை பிரஸ்தாபத்தையும் கூட நாங்கள் முழுமையாக அறிய முடியாது என்பதுதான் உண்மையான காரியம். அது எப்படிப்பட்ட மனுஷனாலே அறிய முடியாது. ஆனால் அவருக்கு நாம் சொல்லத்தக்கதை எங்களுக்கு போதியும் அந்த காரணத்தின் நிமித்தம் முறை தப்பி பேசுகிறோம். இப்ப என்ன சொன்னால் அவர் நாம் சொல்லத்தக்கதை எங்களுக்கு போதியும் அந்த காரணத்தின் நிமித்தம் முறை தப்பி பேசுகிறோம் என்பதை குறித்து. ஏனென்று சொன்னால் சில நேரங்களில் நாங்கள் நினைக்கிறோம் தேவனுடைய செயல்பாடு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது செயல்கள் எல்லாவற்றையும் தேவன் அறிவார். நாங்கள் நினைக்கலாம் ஒரு காரியம் எங்களுக்கு தெரியாமல் இந்த உலகத்தில் எந்த மனுஷனாக இருந்தாலும் எல்லாருடைய செயலும் எல்லாருடைய காரியத்தையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். என்று சொன்னால் அவர் ஞானம் உள்ளவர், எல்லாவற்றையும் அறிய முடியும், உலகத்தில் நடக்கிற எந்த காரியங்களையும் அறிய முடியும் என்பதை குறித்து நாம் அறிந்த விஷயம். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, நான் பேச துணிந்தேன் என்று யாதும் ஒருவன் அவருக்கு முன்பாக சொல்லத்தகுமோ. ஒருவன் பேச துணிந்தால் அவன் விழுங்கப்பட்டு போவானே. அப்ப ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்பாக எதிர்த்து பேசவோ இல்லாவிட்டால் அவருக்கு முன்பாக பேசவோ இந்த மனுஷனும் அதிகாரம் இல்லை. என்று சொன்னால் தேவன் பரிசுத்தரும் எல்லாவற்றிலும் அவர் நீதியுள்ளவராயிருக்கிறார். மனுஷன் அப்படிப்பட்டவர்கள் இல்லை என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். ஆனால் தேவன் எங்களை அவருடைய வழிகளில் நடக்கும்படியாக திரும்ப எங்களுக்கு நன்மையானதை செய்வார். ஒரு மனுஷன் தவறி போகும்போது ஆண்டவர் திரும்ப அவர் எழுந்திருக்கும்படியாக அநேக வழிகளை திறக்கிறார். நாங்கள் அந்த வழிகளை பிடித்து கொண்டு ஓடும்படியாக நன்மையான பாதைகளில் நடக்கும்படியாக. ஆமென். இந்த நாட்களிலும் தேவனுடைய பிள்ளைகளை இந்த வசனம் சொல்லுகிறபடி நாங்கள் பார்க்கிறோம் அவர் எந்த மனுஷனும் போய் அவரிடத்தில் பேச துணிய மாட்டான்.
நான் பேச துணிந்தேன் என்று யாதும் ஒருவன் அவருக்கு முன்பாக சொல்ல தகுமோ? ஒருவன் பேச துணிந்தால் அவன் விழுங்கப்பட்டு போவானே. இப்போ நாங்கள் பார்க்குறோம் இந்த வேதத்தில் ஒரு வசனங்களில் லூக்காவில் சொல்லப்பட்ட வசனங்கள் நாங்கள் பார்க்கும்போது என்ன காரியத்தை சொல்கிறார்கள் சொன்னால், ஒரு ஐஸ்வர்யான் அதிகமாக தன்னுடைய நெல்கள் விளைந்து காணியெல்லாம் விளைந்து நல்லா இருக்கும்போது அவன் சொல்லுகிறான் நான் களஞ்சியத்தில் சேர்த்து என் ஆத்துமாவை ஏன் கலங்குகிறாய் என்பதை குறித்து சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உன்னுடைய ஜீவனை நான் எடுத்துக்கொள்ளப் போகிறேன். அதுபோது நீ நம்ம நினைக்கிற காரியங்களும் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இப்படித்தான் இருக்கு. எத்தனை காரியங்களை சேர்த்து கட்டி காத்து வந்தாலும் கூட சில நேரங்களில் தேவன் அவர்களுடைய ஜீவனை எடுக்கும் போது நாங்கள் பூமியில் ஒன்றும் செய்யவே முடியாது. என்று சொன்னால் அவருடைய சித்தத்தை எந்த மனுஷனாகவும் கூட வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால், கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு காரியத்தை யாக்கப்படுதும் போது கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் நாளைக்கு இருக்கிறதோ நாங்கள் மரிப்பதோ இல்லாட்டி பூமியில் வாழுகிற நாட்கள் எல்லாம் கர்த்தருடைய சித்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவரால் எந்த காரியமும் அவர் நியமிக்கப்பட்டது மாத்திரம்தான் எங்களை கொண்டு செய்ய முடியும். நாங்களும் அதைத்தான் செய்ய முடியும். ஆனால் ஒரு மனுஷனுக்கு மிஞ்சின எந்த காரியத்தை எவ்வளவு காரியத்தை செய்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஆட்கள் இந்த பூமியில் இல்லாமலே போயிட்டார்கள் என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். ஆனால் நாங்கள் பூமியில் இருக்கிற நாட்களில் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து வேதம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது என்பதை குறித்து வேதம் சொல்கிறது. ஆமே. இப்போதும் காற்று வீசி ஆகாய மண்டலங்களில் உள்ள மப்பு நீங்க பண்ணியிருக்கிற சமயத்தில் வடக்கே இருந்து பொன்மயமான காந்தி வருகிறது. இப்போ இந்த செயல்கள் எல்லாம் தேவனாலே உண்டாகிறது என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். ஆமே. இந்த வசனங்கள் தெளிவாக எங்களுக்கு சொல்லுகிறது. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்றதுக்கு தேவனுக்கு எல்லாம் தெரியும். எப்போதும் எங்களுடைய காரியங்கள் எல்லாம் அவருடைய கரத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். எந்த மனுஷனாக இருந்தாலும் அவருடைய கரத்துக்குள்ளே இருக்கிறோம். ஒரு மனுஷன் பெருமை பாராட்டுகிறதுக்கு ஒன்றுமில்லை என்பதை குறித்து வேதம் சொல்கிறது. ஆனால் ஆகாய மண்டலத்திலே பிரகாசிக்கிற சூரியனை முதலாய் ஒருவரும் நோக்கி பார்க்க கூடாதே. தேவனிடத்திலே பயங்கரமான மகத்துவம் உண்டு என்று சொன்னால், ஆகாய மண்டலத்திலே பிரகாசிக்கிற சூரியனை முதலாய் ஒருவரும் நோக்கி பார்க்க கூடாதே. தேவனிடத்தில் பயங்கரமான மகத்துவம் உண்டு. இப்போ தேவன் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இந்த பூமியில படைக்கப்பட்டதே அது சக்தி வாய்ந்ததா தேவன் வைத்திருக்கும் போது அப்போ தேவன் எப்படிப்பட்டவராய் இருப்பார் என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். தேவனுக்கு பயப்பட வேண்டும். ஆனால் ஏனென்று சொன்னால் தேவன் அன்புள்ளவர், அதிகமாக நேசிக்கிறவர். இந்த உலகத்தில் யார் எங்களை வெறுத்தாலும் இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் எங்களை வெறுக்கிறவர் அல்ல என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். எங்களை அவர் நடத்துகிறதுக்கு அவருடைய செயலுக்கு நாங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு விருப்பமானதை நாங்கள் செய்யும் போது நிச்சயமாக எங்களை நடத்துகிற தேவன் எங்களை நடத்தும்படியாக நாங்கள் அவரிடத்தில் எப்போதும் நாங்கள் கேட்கிறவர்களாக இருக்கணும். அதனால் வேதம் சொல்லுகிறது எதென்று சொன்னால் அவர் எங்களுக்கு நியமித்திருக்கிறதான் நாங்கள் கேட்கக்கூடாது என்று கேட்க வேண்டும். ஆனால் ஆண்டவரே சொல்லியிருக்கிறார் கேளுங்கள் தரப்படும் என்று சொல்லி. இப்போ சில காரியங்களில் நாங்கள் கேட்காம எங்களுக்கு ஆண்டவர் செய்வார் தான். இது தேவை என்று அவருக்கு தெரியும் என்று சொல்ல ஆண்டவர் ஏன் கேட்க சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர் எங்களுடைய காரியங்களை நாங்கள் கேட்கறதுக்கு அவர் தருவார். ஆனாலும் நாங்கள் கேட்கிறதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்பதை வேதம் அதிக இடங்களில் நாங்கள் பார்க்கலாம். எந்த விண்ணப்பங்களாக இருந்தாலும் தேவனோடு அவரோடு நாங்கள் ஐக்கியப்பட்டிருக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் தேவன் எங்களுக்கு செய்ய காத்திருக்கிறார். அவர் எங்களுக்கு நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை வேதம் சொல்கிறது. ஆமே. தேவனுடைய பிள்ளைகளை அடுத்த வசனம் சொல்கிறது, சர்வ வல்லவரை நாம் கண்டு பிடிக்கக்கூடாது. அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர். அவர் மகா நீதிபரர். அவர் ஒடுக்க மாட்டார். ஏனென்று சொன்னால் மகா நீதிபரர் என்றா என்ன? அவர் எல்லாவற்றிலும் நீதி செய்கிற தேவன். மகா நீதிபரர் என்று சொன்னால் அவர் நீதி செய்கிறது மாத்திரமல்ல, அந்த நீதியிலும் கூட அவர் அன்பு செலுத்துகிற தேவனாம். அவர் இரக்கம் காட்டுகிற தேவன். அவர் நன்மை செய்கிற தேவன். அவர் எங்களை பலப்படுத்துகிற தேவன். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்பதை குறித்து சங்கீதக்காரர் சொல்கிறார். அப்போ ஆண்டவர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். அவரால் முடியும். இதையும் கூட அவரால் செய்ய முடியும்.
முடியும். என்றைக்கு நாங்கள் நெருக்கப்பட்டாலும் ஆண்டவர் எங்களுக்கு துணையாயிருக்கிறார். நாங்கள் எந்த சூழ்நிலைகளில் நாங்கள் தவறி போகும் போதும் கூட ஆண்டவர் எங்களை தூக்கிவிடும்படியாக, எங்களை அவருடைய வழிகளை நடக்கும்படியாக எங்களுக்கு வசனத்தை எங்களுக்கு காண்பித்து இந்த பாதையை நடக்க வேண்டும் என்பதை சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். கடைசியாக வசனத்தை பார்க்கும்போது நாங்கள் அவர் ஒடுக்க மாட்டார் என்று சொல்லப்படுது. ஆகையால் மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும், தங்கள் எண்ணத்தில் ஞானிகளாயிருக்கிற எவர்களையும் அவர் மதிக்க மாட்டார் என்றார். இப்போ நாங்கள் பார்க்குறோம் இந்த வசனங்களோட முடித்துக் கொள்கிறார். நீங்கள் தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம் அடுத்த வசனங்களில் ஆண்டவர் யோபோடு பேசுகிற காரியங்களை நாங்கள் பார்ப்போம். தொடர்ந்து இந்த வசனங்களில் நாங்கள் பார்க்கும்போது தேவனுடைய செயல்களை நாங்கள் அறிய வேண்டும். அவர் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார், எந்த காரியத்தை எங்களுக்கு செய்ய அவர் காத்திருக்கிறார். எங்களுடைய சூழ்நிலைகள் தெரியும், எங்களுடைய நடக்கைகள் தெரியும், நாங்கள் போகும் பாதைகள் தெரியும். ஏனென்று சொன்னால் அவர் எந்த மனுஷன் நான் இதை செய்வேன் என்று சொல்லி பெருமை பாராட்டினாலும் அதை என்ன அவர் சொல்லி கடைசி வசனம் சொல்லு அவர் மதிக்க மாட்டார். எந்த காரியத்தையும் ஒரு மனுஷன் நான் செய்வேன் என்று சொன்னாலும் அதை மதிக்க மாட்டார். ஆனால் தேவன் எங்களுக்கு எந்த காரியத்தையும் செய்யும்படியாக எங்களை நடத்துகிறாரோ அவர் கொடுத்த அவருடைய கிருபையினால் நாங்கள் நிலைநிற்கிறோம். நிற்பதும் நிர்மூலமாக இருக்கிறதும் அவருடைய கிருபை என்பதை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது. இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்ட உங்களை ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அடுத்த பாகங்களில் நாங்கள் சில காரியங்களை தேவன் பேசுகிற காரியத்தை முக்கியப்படுத்துகிற காரியம் இந்த வேத வசனத்தில் நாங்கள் தேவன் இந்த வேத புத்தகத்தில் அதிகமான விதமாக பேசியிருக்கிற காரியங்களை இந்த வேத புத்தகத்தில் நாங்கள் இந்த யோபு புத்தகத்தில் இந்த கடைசி நாங்கள் பார்க்குறோம் 5 அதிகாரங்களுக்குள் நாங்கள் பார்க்கலாம். இன்றைய நாட்களிலும் கூட அந்த வார்த்தை கேட்டவங்களை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பார். நாங்கள் இந்த வேளையிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி ஜெபிப்போமா. இரக்கமுள்ளங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. சர்வ வல்லமையும் உள்ள தேவனே, சரீரத்தில் உள்ள பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாவற்றையும், துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாக மாற்றுகிற தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகளுக்குள்ளே சமாதானத்தை உண்டாக்கும். உம்முடைய வசனம் சென்று குணப்படுத்தும் என்று சொன்ன வார்த்தையின்படி தேவனை பார்த்து ஒவ்வொரு பிள்ளையும் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி. உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற ஒவ்வொரு காயங்களும் ஆற்றப்படட்டும் அப்பா. நீர் பலப்படுத்தி சகாயம் செய்வேன் என்று சொன்ன தேவன் உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும். உம்மை நம்பி இருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரை அவர்களை நீ நிலைப்படுத்தி, நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி உம்முடைய கரம் அவர்களை பிடித்து நடத்தும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவார், ஆசீர்வதிப்பார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். எந்த காரியத்தையும் பயப்படாமல் தேவனிடத்தில் கேளுங்கள். எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு செய்யும்படியாக காத்திருக்கிறது மாத்திரமல்ல, உங்களுக்கு நியமித்திருக்கிறதை அவர் நிச்சயமாக தர வல்லவராயிருக்கிறார். ஆமென்.